என்ன போல் வாழும் அன்பான நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் நம்ம வீடியோட டைட்டில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருப்பீங்க. நம்ம வீடியோட டைட்டில் வந்து ஐ சப்போர்ட் செல்வா டெக் அப்படின்னு நான் வச்சுருக்கேன். அதுக்கு காரணம் என்னென்னா உங்களுக்கு பாதி பேருக்கு தெரியும். ஏன்னா இப்போ செல்வா டெக்குக்கும் மற்ற யூடியூப் சேனலுக்கும் ஒரு சில சண்டைகள் போயிட்டுருக்குது. அது என்ன சண்டை, அது எதனால், அதை பற்றின டீட்டெயிலான வீடியோ தான் இது. ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம சேனல் ஆன்லைன் கிளாரிஃபிகேஷன். நான் உங்கள் நண்பன் S.J.Ram. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல சண்டை என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது செல்வா டெக்கில் முந்தா நேற்று ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணாங்க. அவங்க நம்மளோட வாட்ச் ஹவரை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு டிப்ஸ் வீடியோ ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு சில மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீடியோவை ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் பார்த்தா போதும், ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் உண்டான வாட்ச் ஹவரை நீங்கள் கிடச்சிடலாம் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருந்தாங்க. இது ஒரு தவறான விஷயந்தான். இந்த விஷயத்தை அந்த செல்வா டெக் நண்பர் சொல்கிறது மூலமாக பல சேனல்ஸ் அதை பிடிச்சிக்கிட்டாங்க. அதாவது என்னென்னா, இவங்க எப்படி சொல்லலாம், இவங்க யூடியூப்பில் இல்லீகலாக வியூஸ் எடுக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி பலரும் நம்ம செல்வா டெக் நம்பர் செல்வாவை ரொம்பவே ஒரு தரக்குறைவாக பேசிகிட்டு இருக்காங்க. இதில் நான் முழுக்க நான் ஒரு சப்போர்ட் தான் பண்ணுவேன். ஏன்னா ஒரு காரணம் என்ன, நான் அவர் இப்படி ஒரு வழி இருக்குது, பட் இது எனக்கு லீகலாக இல்லீகலான்னு தெரிலன்னு தான் அவர் சொல்லியிருந்தார். இது முழுக்க லீகல்னு அவர் எந்த ஒரு வேர்டுமே அவர் யூஸ் பண்ணலை. ஸோ எனக்கு தெரியாது இது வியூஸ் வருமா வரலையாங்கிற விஷயம் கூட எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார். முழுக்க வியூஸ் வரும், இதனால் நான் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லலை. ஸோ இது ஒரு கண்டென்ட்டாக எடுத்துக்கிட்டு பல யூடியூபர்ஸ் ரொம்பவே ஒரு தவறான விஷயத்தை அவங்க சேனலில் இவரை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் நம்ம செல்வாவும் ரொம்பவே ஒரு மனம் கஷ்டப்பட்டு அவங்க இன்னொரு வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு அவங்க ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ மற்ற யூடியூபர்ஸ் என்னை பற்றி இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு அவர் ரொம்பவே ஒரு கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ அவர் மேக் பண்ணியிருந்தார். அவரை ரொம்பவே எனக்கு நான் வியூஸ் வருமா இல்லை வராதா நான் தெரியாமல் தான் போட்டேன். நான் முழுக்க இது நான் லீகல்னு நான் சொல்லவே இல்லை. யூடியூப் நண்பர்கள் எல்லாருமே என்ன வேறு விதமாக பார்க்குறாங்க. இவன் ட்ரைபாடு மைக்கு எதுவுமே இல்லாமல் 0 பட்ஜெட்டில் வீடியோ மேக் பண்ணி இவன் சம்பாதிச்சுட்டு இருக்கான். அந்த மாதிரி பல நண்பர்களும் என்னை பார்த்து சொல்கிறாங்க. அந்த மாதிரி ரொம்பவே ஒரு மனம் இறங்கி அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தார். அந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்பவே ஒரு கஷ்டமாயிடுச்சு. அந்த வீடியோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்களை ஒரு சில பேர் அந்த சேனலோட சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா நீங்கள் அவங்களோட வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் உங்களோட கருத்தை நீங்களே சொல்லலாம். யார் மேலே தப்புட்டு நீங்கள் சொல்லுங்கள். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்கிறது மூலமாக தப்பு யார் மேலேனா அவர் மேலே கிடையாது, அதை தான் நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு வேணால் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கருத்து தோன்றிருக்கலாம். ஸோ அது என்னென்ட்டு நீங்கள் வேணால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அந்த சேனலுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸை நீங்கள் கொடுங்க, நெகட்டிவ் எதுவுமே நீங்கள் கொடுக்க வேணாம். அதை சொல்ல தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். ஸோ சொல்லிட்டே நினைக்கிறேன், நான் என்ன விஷயம் பேசும்போது அதை பேசிட்டேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு நம்ம சேனலுக்கு திறந்து கொடுங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம சேனல் ஆன்லைன் கிளாரிஃபிகேஷன். நான் உங்கள் நண்பன் S.J.Ram. அடுத்த வீடியோவில் இன்னொரு தொழில்நுட்ப செய்தியை நம்மளில் தெரிந்து கொள்வோம்.